வரைக்கும் பார்க்காரங்க கடைக்காரங்ககிட்ட இன்னும் அடிக்காமல் இருந்த எத்தனை பார்க்காரங்க கடைக்காரங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஸோ பார்க்காரங்களையும் எங்கெங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், என்னென்ன சரி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம துறை தான் எங்கள்லேயே வந்து ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட துறையாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்ம துறை தான். டாஸ்மாகினோடனே எல்லாரும் வந்து என்னை பார்க்குறது எப்படின்னா, அதான் பார்க்குறதே அந்த ஏளனமான சிரிப்பு தெரியும். ஸோ இப்போ நமக்கே இப்படி இருக்குன்னா, இப்போ உங்களுக்குலாம் குழந்தைங்க இருப்பாங்க, பொண்ணோ பையனோலாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் உங்கள் அப்பா என்ன வேலை செய்யறா, எங்கள் அப்பா டாஸ்மாக்னா அது ஒரு தப்பான பேராக போயிருக்கு. அது ஒரு வாரம் மீடியான்னு ரொம்ப மோசமாக இல்லை. உண்மையாலும் நீங்கள் உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, டாஸ்மாக் ஆரம்பித்ததுக்கு நோக்கமே என்னென்னா, இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், வேற பாதையில் நம்ம மக்கள் போயிடக்கூடாது. இது அரசோட வருவாய் மட்டும் நோக்கம் இல்லை, வரைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் டாஸ்மாக். ஆனால் இந்த 23 வருஷமா, 2003 23 வருஷமா டாஸ்மாக்னாலே சம்பாதிக்கிறதுக்கும் இல்லீகல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த துறையை கையில் இருந்தனால தான் அந்த துறையிலே இவ்வளோ மோசமான லெவலில் இருக்குது. நீங்கள் 10 ரூபா அந்த பாட்டிலுக்கு வாங்கினாலும் அந்த பாட்டிலேருந்து உங்களுக்கு என்ன 1 ரூபா வருமா, 1.5 ரூபா வருமா? மீதி வாங்கல எங்கெங்கேயோ யாருக்கோ போகும். அத்தனை பேர் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கும் அந்த பழி வாங்குறது யாருன்னா நீங்கள் தான். நம்ம மொத்த குடும்பத்தையே இழுத்து திட்டாரு. அதனால தான் முதல்ல இந்த 10 ரூபாயை ஒழிக்கணும். இந்த பாட்டிலுக்கு நான் அதை கூட நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டாங்க. நீங்கள் வந்ததுக்கு அப்புறமே அந்த 10 ரூபா சேர்த்து தானே வாங்குறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொல்ல வந்து எதுனா டெபாசிட் அமௌண்ட் அந்த ஸ்டிக்கர் 10 ரூபா தான் வாங்கணும், அதுக்கு மேலே 10 ரூபா வாங்கக்கூடாது அப்படிங்கிறத. அந்த டெபாசிட் அமௌண்ட்டையும் இன்னும் சீக்கிரம் நான் சொன்ன மாதிரி அந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த பாட்டில் உங்கள் கையில் வாங்க வேண்டாம். நீங்கள் அந்த கெட்ட பேர் உங்களுக்கு வேண்டாம். அதை கண்டிப்பாக அது இன்றைக்கி கூட நான் பேசினேன். கண்டிப்பாக இந்த 1 மாதத்தில் பண்ணிடலாம் சார் தான் சொல்லியிருக்காங்க. அது பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் படிப்படியாக நம்மளுடைய ஊதியத்தை உயர்த்துறது, அப்புறம் நம்மளோட வந்து அந்த கரண்ட் பில்லுக்கு அது ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் நடந்து முடிய போகுது. அப்புறம் நீங்கள் உட்காந்து ஸ்டிக்கர் ஒட்டாத மாதிரி இருக்கிறதுக்கு மேனுஃபேக்சரிங்லேயே ஸ்டிக்கர் ஒட்டி வர்றதுக்கான ஒரு முயற்சி. ஸோ இந்த மாதிரி எல்லா முயற்சியும் எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு எந்த வேலையும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. இந்த பார் எடுத்துகிட்டு கட்சிக்காரங்களை மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்க 4600 பாரில் 3600 பார் நானே எடுத்து நான் தான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பேன், நீ உள்வாழைக்கு தான் வரணும், சொந்த பில்டிங்காரனையும் உள்வாழைக்கு இருக்க வைக்கிற மாதிரிலாம் நிச்சயம் நம்ம ஆட்சியில் இருக்காது. சிஎம் ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி எதெல்லாம் லீக்கேஜ், எதெல்லாம் தப்பாக நடந்துட்டு இருக்கு அது அத்தனையுமே ஒழிக்கணும்னு சொன்னார். ஸோ அதுபடி தான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன். இனிமேல் நான் வந்து இன்றைக்கி 8 நாள் ஆச்சு. 8 நாளில் நான் நல்லா படிச்சிருந்தேன்னா ஐஏஎஸ் கூட ஆயிடுச்சு. 8 நாளாக அத்தனை விஷயத்தை படித்தேன். எங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த டாஸ்மாக் உருவான காலத்துலேருந்து உருவாகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, உருவானதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, அது யார் யார் கையில் சிக்கி எப்படிலாம் போச்சு, நம்ம தொழிலாளர்கள்லாம் எங்கேருந்து அவங்க பழக்கப்பட்டு எந்த இடத்துல குடிக்கிறவன் அந்த மது கடுமையான மாதிரி நம்ம ஆட்களை சில விஷயம் கடுமையாக்கி வச்சுட்டாங்க. ஸோ இதை மீட்டெடுக்கிறது மது குடிக்கிறவங்க மட்டும் இல்லை, விற்கிறவங்களே சேர்த்து மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த சூழலில் இருக்குது. அதெல்லாம் நிச்சயம் நடக்கும், நீங்கள் நம்புங்க. நம்மளோட இந்த 5 வருஷத்தில் இந்த டாஸ்மாக் துறை அரசுக்கு வருவாய் மட்டும் இல்லை, ஒரு கண்ணியமான துறையாக கேரளா மாதிரி, கர்நாடகா மாதிரி, ஆந்திரா மாதிரி ஒரு கண்ணியமாக பார்க்கக்கூடிய, கண்ணியம் கூட சொல்ல வேண்டாம், ரொம்ப அதிகமான வார்த்தை தான், தொழிலாளர்கள் கூட சக தொழிலாளர்களாக நம்மளை பார்க்குற மாதிரி நிச்சயம் உருவாக்கலாம். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் திருப்பி நம்ம தான் நீங்களா, நான் திருப்பி பார்க்குற வரும்போது உங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக சந்திக்கிறேன். போயிட்டு வரேன். எங்களோட பிரதான கோரிக்கை